நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம முன்பே சொன்னது போல தாவேக்கா சார்ந்த தொடர்ச்சியான அப்டேட்ஸை பேசிக்கிட்டே வரோம். அந்த வகையில் நாளைய தினம் தாவேக்காவினருக்கு ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா தலைவர் விஜய் நோக்கி பல முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு, பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எதற்குமே அவர் பதில் சொல்லலை. கரூர் துயர சம்பவம் நடந்த அடுத்த 3ஆம் நாள், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி 4 நிமிடங்கள் அடங்கிய ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் பல முக்கிய விடயங்களை பேசியிருந்தார். இருந்தபோதிலும் அடுத்த சில நாட்களுக்கு அவர் தொடர் மௌனத்தையே கடைபிடிச்சார். இறுதியாக 30ஆம் நாள், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி கரூரில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு மன்னிப்பு கேட்டு ஆறுதல் சொன்ன பிறகு அவருடைய அரசியல் வேகம் எடுத்துச்சு. 28 பேர் அடங்கிய நிர்வாக குழுவை நியமித்து உத்தரவிட்டது. அதற்கு பிறகு சிறப்பு பொதுக்குழுக்கான அறிவிப்பை வெளியிட்டது அப்படின்னு அவருடைய அரசியல் செயல்பாடுகள் வேகம் எடுத்துச்சு. மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளை கண்டித்து அறிக்கையும் வெளியிட்டு வந்தார். இப்படியான சூழலில் தான் தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு நடக்க இருக்குது. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு புதுவெளியில் தலை காட்டாத விஜய் அவர்களால் அவருடைய அடுத்த கட்ட நகர்வு புதுவெளியில் ரொம்ப உற்று நோக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட முடிவுகளை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசிக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு நாளை காலை 10 மணி அளவில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் ஷெரட்டன் ஹோட்டலில் நடக்க இருக்குது. கட்சியுடைய தலைமை கழக அடையாள அட்டை மற்றும் பொதுக்குழுவுக்கான இந்த அழைப்பு கடிதம் இது வச்சிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த பொதுக்குழுவில் அனுமதி அப்படின்னு அறிவிப்பு வெளியாக இருக்குது. சரி, இந்த நிகழ்ச்சியோட நிரல் அப்படின்னு பார்க்கும் பொழுது வழக்கமான சில நடைமுறைகளுக்கு பிறகு, உறுதிமொழி ஏற்ற பிறகு கரூரில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல், அதாவது மௌன அஞ்சலி செலுத்தப்பட இருக்குது. இதற்கு பிறகு வரவேற்புரை முடிஞ்சு சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுறதா சொல்கிறாங்க. அதாவது கோவையில் நடந்த கல்லூரி மாணவியோட இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சட்டம் ஒழுங்கை கண்டித்து ஒரு முக்கிய தீர்மானம் இடம்பெறும்னு சொல்கிறாங்க. அதே போல் எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு தீர்மானம் இடம்பெறும்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக கரூரில் உயிரிழந்த மக்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பிறகு கட்சியுடைய தலைமை கழக நிர்வாகிகளுடைய முக்கியமான உரைகள் இடம்பெற இருக்குது. இந்த உரைகள்லாம் முடிஞ்ச பிறகு பொதுக்குழுவுடைய சிகரமாக கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்ற இருக்காங்க. நம்ம முன்பே சொன்னது போல் இந்த கரூர் சம்பவத்திற்கு முன்பு பின்பு அப்படின்னு தாவேக்காவுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இதற்கு பிறகு தன்னுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு உள்பட பல விஷயங்களை விஜய் அவர்கள் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த கரூர் விஷயத்தை பற்றியும் அவர் தொட்டு பேசுவார்னு சொல்லப்படுது. இதை விட முக்கியமாக கடந்த 1 மாத காலமாக தாவேக்காவை சுற்றி சுழலக்கூடிய இந்த கூட்டணி தொடர்பான ஸ்பெகுலேஷன்ஸுக்கு விஜய் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார்னு சொல்லப்படுது. அதாவது யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுவாரா, அல்லது தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்ற கேள்விகள் எழுது. நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட், ஒன்று தான் தலைமையில் கூட்டணி அல்லது தனிச்சு போட்டி அப்படின்ற ஒரு முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் அறிஞ்ச வட்டாரத்தினர். ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது தாவேக்காவுக்கு நாளைய தினம் இந்த சிறப்பு பொதுக்குழு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுறதால தாவேக்கா தொண்டர்கள் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இதே போல் மற்றொரு தகவலோடு உங்களோட நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.